தற்சமயம் களமாக்கப்பட்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே வடமாறு நிகழ்ச்சி ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காச்சராயன்பட்டி ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதா கிருஷ்ணா காலை அந்த காலையில் கட்டாயம் முடித்து திரும்புகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்ட தலைமை ஒன்றியர் அரண்மனை சிலையர் புலிக்குட்டி அம்மன் நடுவோடு எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையா காலையா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழக அதை வெளியே விளையாடுகிறது ஒரு அரிசி விளையாடுகிறேன் அதை விளையாட்டு வெளியிட்டுக் கொண்டேன் மருத்துவ குழுவிற்கு தொண்டர்கள் காப்பாற்றி வெளியிடுகிறேன் நேரங்கள் ஒதுக்கி கொண்டு வைக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டு வைக்கின்றன பரிசுகளின் சிறப்பு பரிசை வெளியிற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைக்குடியில் அனுமானித்துக் கொண்டிருக்கின்ற ஆளுநர் உத்தரவுடைய சாமியுடைய ஆடி பூஜை விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே 4வது சுற்று நிகழ்ச்சியாக களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தலைக்கேற்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கஜராயன்பட்டி சேர்ந்த ஏஎஸ்ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளை காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த காலையை எப்படியே கொடுத்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் கள்ள ஒன்றியம் அரண்மனை சிறுவன் புலிக்குட்டி அம்மன் எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா கஜராயன்பட்டியா அரண்மனை சிறுவையா காலை ஏற்றி வந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசை வெல்ல போவது காலையா காளையர்களா ஒரு காளையா 9 வீரர்களா கட்டுதல் வேலையா கருமையில நாயகரா ஐயன் வளர்ந்த காளையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம். பின்னையில் படுத்துறையில் காலை விழுந்த வந்த 9 வீரர்களா பண்ணையில் திருமேறி வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைக்குடியில் அனுமானித்துக் கொண்டிருக்கிற சாமியுடைய ஆடி பூஜையை முன்னிட்ட மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் மாவட்டங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தலைக்கன்று தலை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கஜராயன்பட்டியை சேர்ந்த ஏஎஸ்ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளை காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த காலையை எப்படியே புரிந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வெளிநாட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தலைக்கேற்று தலை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கள்ளம் ஒன்றியம் அரண்மனை செல்வர் புலிக்குட்டி அம்மன் எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டிகளையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது காலையா காலை
ரசிகர்களுக்கு வரவத்தில் இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய வீரம் வீரர்களை ஊக்கப்படுத்த இன்றைய வீரம் நாளைய வரலாறு. இந்த வரலாறு படைக்க போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா? மாடுபடி உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமாடப்பட்டு சரியாக 5 நிமிடங்கள் வெளிவருகிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். காலை களமடைக்கப்பட்டு சரியாக 5 நிமிடங்கள் வெளிவருகிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். 5 நிமிடங்கள் வெளிவடைந்தாலும் தனக்கு தானே நிகழன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே தனக்கு என்ற நிறைய சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கட்டராயம்பட்டி ஏஎஸ்ஆர் ரஜேசன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். இந்த மாநிலத்திலும் சிறப்பு பரிசாக கொட்டகுடி மாணிக்கம் நாச்சியார் சார்பாக 301 சிறப்பு பரிசு. இந்த மாநிலத்திலும் சிறப்பு பரிசாக கொட்டகுடி மாணிக்கம் நாச்சியார் சார்பாக 301 சிறப்பு பரிசு. எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து வீழ்ந்த வட்டமில்ல விழா குறிப்பு சார்பாக 1,2,5000 அத்தினையுள்ள போது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா? ஏக மாற்றுவா பரிசு தொகையில் சிறப்பு பரிசை வெல்ல போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா? தற்சமயம் 4வது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் காட்சிராயப்படுகின்ற ஏஎஸ்ஆர் கண்டக்டருடைய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளை காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது. அந்த காலையை எப்படியே முடிந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் கடல் ஒன்றியம் அரண்மனை செல்வன் குடிக்குட்டி அமர்ந்தோடு எஸ்பி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டிகளையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசுகளை வெல்ல போவது கட்டராயப்பட்டியா அரண்மனை செல்வையா? எங்க பார்த்துருவோம் பார்த்துருவோம். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் விளந்து கொண்டிருக்கின்றன. மாடு நல்ல மாடு, தீவு நல்ல தீவு. எங்க பார்த்துருவோம் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடியில் அனுமானித்துக் கொண்டிருக்கின்ற 6 பேர் முட்டுமுடியால் சாப்பிடுகிற ஆடி பூஜை விழாவை முன்னிட்ட மிக சீரம் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மலமாடு நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த 4வது சுற்று நிகழ்ச்சியாக 6 களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி சேர்ந்த ஏஎஸ்ஆர் கல்சைகளுடைய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளை காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த காலையை எப்படியே பிடித்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு ஆரம்பித்த காலங்கள் என்ற அன்று முதல் இன்று வரை தடைக்கென்று தடை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கடல் ஒன்றியம் அரண்மனையில் குடிக்குத்தி அமர்ந்தோடு எஸ்பி நபர்களுக்கு அருமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் விளந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக வெட்டகுடியுடைய மண்ணில் வைத்த மாணிக்கம் சார்பாக மாணிக்க நாச்சியார் சார்பாக 1,2,1 விழா குறிப்பு சார்பாக 1,2,5000 அத்தினையுள்ள போவது மதுரை மாவட்டம் கட்டராயப்பட்டி சேர்ந்த ஏஎஸ்ஆர் கல்செக்டர் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளை காலையா சிவகங்கை மாவட்டம் அரண்மனை குடிக்குத்தாமல் புரியுது எஸ்பி நண்பர்களாக பொறுத்து இருந்து பார்ப்போம். எங்க மாற்றுவா காலையும் இறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க காலைக்கு ஏற்படுத்தினவா துடிப்பு மிக்க 9 வீரர்களுக்கு பெற்றுத்தா. 4வது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் கட்டராயப்பட்டி சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளை காலை கம்பீரமான விளையாடி திருச்சி மாவட்டம் திருச்சி திரும்புவதற்கு மொழி காலை அந்த வேலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் அதனைத் தொடர்ந்து 6வது நிகழ்ச்சியாக
உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளைக்காரி ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு அடல் விளக்க பொழுது பறக்கவே ஆடிக்கொண்டிருக்கின்றன. அந்த காலையில் எப்படி புரிதை எதிர்கொள்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல. நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய இடமாறு நிகழ்ச்சியில் நடந்து கொண்ட சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற கல்லல் வெள்ளியத்தை சேர்ந்த அரண்மனை சிறுவர்களை சேர்ந்த புலிக்குச்சி அம்மன் திருநூறு எஸ்பி நண்பர்களுடன் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தோழன் சிறப்பு பரிசிலே பெறுவதற்கு காலையா காலையா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்திலே விளையாடித்துக் கொண்டிருக்கின்ற அவர் முயற்சி ஒன்று முன்னிலையாக உள்ள ஆடி சிறப்பு பூஜை விழாவை முன்னிட்டு கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சிறியும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு நிகழ்ச்சியிலே நான்காவது நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றவாறு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை திறக்கின்ற தனி சிறப்பு பெற்ற மதுரை மாவட்டம் காட்டராயன்பட்டி ஏஎஸ்ஆர் ரெண்டுக்கு உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர் வெள்ளைக்காரி ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலையில் எப்படி புரிந்து சிறுவர்களின் நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் தனித்தவர்கள் அல்ல. நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேர்ந்த இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லை ஓட்டியர் அரண்மனை சிறுவர்கள் புலிக்குச்சி அம்மன் தினமும் எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தோழன் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா 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 சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா. காலையும் நல்ல காலை வீரர்களும் நம் திறமையான வீரர்கள் ஏகமாற்றுவான். காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா. காலைக்கு காலையுடைய உரிமையாளர் காட்டராயப்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையிலான நடாக பொறுப்பேற்கின்ற அரண்மனை சிறுவை எஸ்பி நண்பர்களுடைய ஏக்கமாக பொறுத்திருந்து பார்ப்போம். யார் இந்த பொறுத்திருந்து பார்ப்போம். கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களுக்கு காலையில் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள். வீரர்கள் வெளியே விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன. பரிசுத்தோடு சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்கிறவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா. இதனை தொடர்ந்து 5வது நிகழ்ச்சியை வழங்குவதற்காக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரம்ம அவர்கள் கொள்ளிக்காரி அந்த காலையில் இருவதற்காக சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்மபுரீஸ்வரர் வீரர் தங்கள் ஆயத்தப்படுத்தி கண்டுபிடிக்கிறார். வீரர்கள் ஒதுக்கி விட்டன நாடுகள் கடந்து விட்டன. பரிசு தோழனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா 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 சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா. காலையும் நல்ல கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேர்ந்திருப்பாப்பா அமைதியா இருக்க. எனக்கு டிவி பார்க்கிற மாதிரி அனுமதி மாதிரி இல்லை. கை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க. பரிசு சிறப்பு பரிசு வீரருக்கு காலையா 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 போட்டியா ஊட்டி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கடைசி வைத்திருக்கிறா. உங்களை வெற்றியை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கடைசி 5 நிமிடம். இந்த மாநிலத்தை சிறப்பு பரிசாக கொட்டகுடி மாநில காட்சியாளர் சார்பாக ஒன்றில்
501 பரிசு. அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறா, சிவகங்கை மாவட்டம் கல்லூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்க்கிறவா, மதுரை மாவட்டம் வேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்க்கிறவா. காலையா 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 சிறப்பு நீக்க காலையா துணிப்பு வைக்கிறது. நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்ட வேலூருக்கு அல்லாமல் உள்ள ராஜராஜனுடைய ஏழு கம்பெனிகள் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளைக்காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான சுற்று விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த காலையை எப்படியே முடிந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தெரிந்து பெற்ற காலம் ஒன்றியார் அரண்மனை புலிகுட்டி அமைந்துள்ளது எஸ்பி என்பது கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டிகளையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசுகளை வெல்லப்போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க மாற்றுவ வேலூர் ஒன்றியமா கல்லல் ஒன்றியமா? சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு வெட்டக்குடி அனுமானித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி முன்னிலையா உங்கள் வெற்றி வெளியாடுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி 3 நிமிடம். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா? மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா? மதுரை மாவட்டம் வேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்க்கிறவா, சிவகங்கை மாவட்டம் கல்லூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்க்கிறவா? சிறப்பு மிக்க வெள்ளை காலைக்கு பெருமை சேர்க்கிறவா, துடிப்பு மிக்க 9 வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா? காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாநில வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய நிதி முடிவுகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தியிருக்கிறார். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் நடந்துவிட்டன. பரிசுத்தவர்கள் சிறப்பு பரிசில் கொள்வதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கடைசி 2 நிமிடம். வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கை தட்டுங்கள், சுருட்டி அறிவுங்கள். வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களது மன ஓசை வீரர்களை ஊக்க மருந்து